ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2023 மற்றும் 24 கேட்கப்பட்ட தனிவட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காணும். இப்போ இந்த கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு 6200, 3 ஆண்டுகளுக்கு 6800 அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் தனி வட்டியோ இல்லை அசலோ கொடுக்கலை, எதுவுமே கொடுக்காம நம்ம எப்படி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு தனி வட்டி என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பிறகு அசல் கால்குலேட் பண்ணலாம். இப்போது இந்த 3 ஆண்டுகளுக்கும் 2 ஆண்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை? 1 ஆண்டு. அப்போது இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஆண்டுக்கான தனி வட்டி கிடச்சிரும். அப்போ 6800 மைனஸ் 6200 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 600 கிடைக்கும். இப்போ இது எத்தனை ஆண்டுக்கு? 1 ஆண்டுக்கான வட்டி. இப்போ நமக்கு எத்தனை தேவை? 2 ஆண்டுக்கான வட்டி தேவை. அப்போ 600 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1200 கிடைக்கும். அப்போ நமக்கு வட்டி 1200 2 ஆண்டுக்கு கிடச்சிச்சு. எப்பொழுதுமே இந்த 3 ஆண்டு 2 ஆண்டு இருக்கு இல்லையா, இதில் லோயஸ்ட்டாக எந்த ஆண்டு இருக்கோ அந்த ஆண்டுக்கு தான் நம்ம எஸ்ஐயோ ஆரோ அசலோ எல்லாம் கண்டுபிடிப்போம். அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி கிடச்சிச்சு. அடுத்து நமக்கு அசல் தெரியணும். இப்போ அசல் இது வட்டியும் அசலும் சேர்ந்து மொத்த தொகை. இந்த மொத்த தொகையை இந்த வட்டியை லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அசல் கிடச்சிரும். அப்போ 6200 மைனஸ் 1200 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது உங்களுக்கு எஸ்ஐ, இது அசல். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? இப்போ எஸ்ஐ நமக்கு என்ன அமௌண்ட்டு? 1200. அசல் பி 5000 இன்டு என் 2 ஆண்டுகள் பை 100. நம்ம 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12% கிடைக்கும். இதுதான் R. அப்போ அசல் எவ்வளவு? 5000, வட்டி வீதம் 12%. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.